தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். அதே சமயத்தில் அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் விரயத்தையும் பார்க்கறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும். நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். நான் வெளிநாட்டிலேருந்து செய்தி எதிர்பார்க்குறேன், குறிப்பாக நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், H1B விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று நீங்கள் அதில் செலவு பண்ணணும், அல்லது தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் குடும்பத்துக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, எண்ணங்கள், சிந்தனைகள், செயலாக்கம் வரும். எதிர்பாராத பயணங்கள் இருக்குது, பயணத்தால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம், அதுவுமே நல்லா இருக்குது. உங்களுடைய கரியர் இந்த வாரம் பரவாயில்ல. வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு. ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, எனி மானிட்டரி பெனிஃபிட் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணுங்கள். சில விஷயங்களை ஆரப்படுங்க, சில விஷயங்களை துணிஞ்சு முடிவெடுங்க. ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலைங்கிறவங்களுக்கு விற்கும். என் வீட்டுக்கு ரொம்ப நாளாக ஆள் குடி வர்றதுக்கு ஆள் வரலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. நல்ல வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உங்களுக்கு அவர்கள் அமைவார்கள். இது எல்லாமே இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நான் 2 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2 இடத்துல பண்ணுறேன்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் அதிகமாகவே இருக்குது. உங்கள் அத்தனை வெளிநாட்டு தொடர்புகளும் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். பிஸ்னஸில் நான் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிஸ்னஸை பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியும் சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.